அப்பாடி! ஒரு வழியா பல பஞ்சாயத்துக்கு அப்புறம் எப்படியோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கான உத்தேச பட்டியல் வெளியாயிடுச்சுப்பா. இப்படி சொல்ற மாரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பிப்ரவரி மாசம் நடக்க போகுது. ஆனா இன்னுமே இதுக்கான ஷெட்யூல் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஷெட்யூல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு உத்தேச பட்டியல் வெளியாயிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். சாம்பியன்ஸ் ட்ரோஃபில மொத்தம் 8 டீம் விளையாட போறாங்க. இதனால இந்த 8 டீம 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. இதுல இந்தியா ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்காங்க. இந்தியா எந்த குரூப்ல இருக்காங்களோ அதே குரூப்ல தானே பாகிஸ்தானும் இருப்பாங்க. அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் பாகிஸ்தான் இருக்காங்க. இது போக பங்களாதேஷ், நியூசிலாந்து இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்காங்க. இதே இன்னொரு குரூப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதாங்க கடப்பார குரூப்பா இருக்கு. ஏன்னா இருக்கிற ஸ்ட்ராங்கான டீம் எல்லாம் இந்த குரூப்ல தான் வந்திருக்காங்க. அப்படி யாரெல்லாம் இந்த குரூப்ல இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கான்னு 3 ஸ்ட்ராங்கான டீமும் இந்த குரூப்ல தாங்க வந்திருக்காங்க. பாவம் இந்த குரூப்ல ஆப்கானிஸ்தான் தான் மாட்டிட்டு முழிக்க போறாங்க. ஆப்கானிஸ்தானோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன் நியூசிலாந்து எங்கிட்டு போட்டுட்டு என்ன அந்த பக்கம் போட்டிருந்தீங்க அப்படின்னா நாங்க பாட்டுக்கு ஆசியா கப் விளையாடுற மாதிரி ஜாலியா விளையாண்டுட்டு போயிருப்போம். என்னைய மட்டும் இப்படி போட்டுட்டீங்களேயான்னு புலம்புற மாதிரி தான் ஆப்கானிஸ்தானோட மைண்ட் செட் இருக்கும். இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிப்ரவரி 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க. இதுல நம்ம இந்தியா பங்களாதேஷ் கூட பிப்ரவரி 20ஆம் தேதி விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் பிப்ரவரி 23ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கப்புறம் மார்ச் 2ஆம் தேதி நம்ம இந்தியா vs நியூசிலாந்து மேட்ச் நடக்க போகுது. ஆனால் இந்த 3 மேட்சும் நடக்கும். இந்த 3 மேட்சும் எங்கே நடக்க போகுதுன்னு தாங்க தெரியல. ஏன்னா நம்ம இந்தியா என்ன சொல்லிட்டாங்க, நாங்களாம் பாகிஸ்தானுக்கு வர முடியாது, நாங்கள் நியூட்ரல் வென்யூவில் தான் மேட்ச் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த நியூட்ரல் வென்யூ எது அப்படின்னு இப்போ வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணாமல் வந்திருக்காங்க. மேபி நம்ம இந்தியா விளையாடுற மேட்சஸ் எல்லாமே யூஏஇயில் நடக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் நடக்கலாம். எங்கே நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இப்போ இந்த விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம இந்தியா செமிஃபைனலுக்கு போகணும்னா நம்ம என்னப்பா பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம இந்தியா செமிஃபைனலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம குரூப் மேட்சஸ் எல்லாத்தையுமே வின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டுக்கு ஈஸியாக யாரோட தயவும் இல்லாமல் செமிஃபைனலுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3 மேட்சஸில் 2 மேட்ச்சில் நல்ல நெட் ரன் ரேட்டில் வின் பண்ணணுங்க. பாகிஸ்தான் கூடயும் பங்களாதேஷ் கூடயும் நல்ல நெட் ரன் ரேட்டில் வின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்ம ஈஸியாக செமிஃபைனலுக்கு போயிடலாம். அதனால் 2 மேட்சை நல்லபடியாக வின் பண்ணணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட ஆசை என்னவா இருக்குது அப்படின்னா எப்படியாவது நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வின் பண்ணணும் அப்படின்னு தாங்க. ஏன்னா நம்ம T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி T20 சாம்பியன் ஆயாச்சு. போன தடவையே ஓடிஐ வேர்ல்டு கப் வின் பண்ண வேண்டியது ஃபைனல் வரைக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதனால கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஓடிஐ வேர்ல்டு கப்பை வின் பண்ண முடியலன்னு மனசுக்குள்ளே இன்னுமே அந்த காயம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வின் பண்ணி அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி நீங்கள் வின் பண்ணணும்னு இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.